வணக்கம் அன்பான தமிழ் நெஞ்சங்களே, நான் உங்கள் அன்பு சகோதரி. இப்போ நம்ம பால்கோவா செய்கிறத பற்றி பார்க்கலாம். பால் 1 லிட்டர் வேணும். 1 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் சர்க்கரை போதுமானது. இப்போ 1 லிட்டர் பாலும் 100 கிராம் சர்க்கரையையும் ஒரே பாத்திரத்தில், அதாவது அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கிடணும். எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுடைய அடுப்போட சூடு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, சூடு ஒரு மிதமான சூட்டில் இருக்கணும். அதிகமான சூட்டில் வைக்கக்கூடாது, சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னு. மிதமான சூட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது மெதுவாக ஹீட் ஆகி அந்த பால் நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். ஒரு கொலகொலப்பு தன்மைக்கு வரும். கொலகொலப்பு தன்மைக்கு வந்த அப்புறமா அதோட கலர் இப்போ ஒயிட் கலரில் இருக்குது. அதோட கலர் ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலரில் வரும். அப்படி வரும்போது நம்ம அதை ஆஃப் பண்ணி வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதை கொஞ்ச நேரம் குளிர்ச்சியாக விட்டோம் அப்படின்னா ஒரு 1 ஹவர் இல்லை 2 ஹவர்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல கொலகொலன்னு நல்ல திக்கான பால்கோவா நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை கண்டினியூஸாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம கிண்டிகிட்டே இருக்கும்போது பால் பொங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா டெம்பரேச்சர் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, அதாவது அதோட சூட்டு. ஆனால் இங்கே நம்ம சிட்டி இந்த மாதிரி இருக்க இடங்களில் பெரும்பாலும் விறகு கிடைக்கிறது கஷ்டம். அதனால் விறகு அடுப்பில் பண்ண முடியாது. இங்கே நான் சிலிண்டரில் தான் பண்ணுறேன். இதை விறகடுப்பு வைக்க முடியும், உங்களுக்கு அது வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் விறகடுப்பில் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். சுத்தமான பால் அப்படின்னா தண்ணி கலக்காத பாலுக்கு இன்னும் நல்ல ருசியாக இருக்கும். உங்களுக்கு தண்ணி கலக்காத பால் கிடச்சது அப்படின்னா வாங்கி நீங்கள் அதை பண்ணி பாருங்கள். அதுவும் விறகடுப்பில் பண்ணி பாருங்கள், இன்னும் ருசியாக இருக்கும். இந்த பால்கோவா பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பொறுமை தான் ரொம்ப முக்கியம். இதை ரொம்ப கவனமாக நம்ம எவ்வளோ பொறுமையாக பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். வீட்லேயே நம்மளோட பசங்களுக்கு இந்த மாதிரி லாக்டவுனில் ஸ்நாக்ஸு வேறு ஏதாவது ஹோம்மேட் ஸ்நாக்ஸு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அது அவங்க ஹெல்த்துக்கும் நல்லது. ஆனால் இந்த பால்கோவா பண்ணும்போது பெரும்பாலும் நம்மளோட கை படக்கூடாது. கை பட்டுச்சு அப்படின்னா அது சீக்கிரமே கெட்டு போயிடும். ஒரு பால்கோவா இப்போ நம்ம செய்கிறோம் அப்படின்னா இது ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காமையே ஒரு 15 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும், வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ அப்படியே இன்னும் திக்னஸ் ஆகிட்டுருக்கு. இந்த பால்கோவா நான் பண்ணலை, எங்கள் அம்மாவை தான் என்னோடய பசங்க பண்ண சொன்னாங்க. ஆச்சி எனக்கு பால்கோவா கிண்டி கொடுங்க அப்படின்னு. எங்கள் அம்மா ஊர்லேருந்து வந்திருந்ததுனால எங்கள் அம்மா சரி அப்படின்ட்டு பால்கோவா செஞ்சு தந்தாங்க அவங்க சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பால்கோவா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட் அருமையாக இருக்கும். இதுக்கு புவிசார் குறியீடும் வாங்கியிருக்காங்க. இப்போ அதாவது உலக லெவலில் இது ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பெருமையும் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கண்டிப்பாக ஊருக்கு போனீங்க அப்படின்னா பால்கோவாவோட வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன். நானே ஊருக்கு போனேன் அப்படின்னா இங்கே உள்ள என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு போனால் கண்டிப்பாக பால்கோவா வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு தான் சொல்லி விடுவாங்க. அவங்களுக்காண்டியே நான் வாங்கிட்டு தான் போவேன். இது கிட்டத்தட்ட 1/2 ஹவருக்கு மேலே ஆச்சு. ஆனால் அது எடிட்டிங் பண்ணதுனால ஒரு 6 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிருக்குன்னு வைங்களேன். இது மெயினாக பொறுமை தான் முக்கியம். நம்ம கைவலிக்கு கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ருசி வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் மெனக்கிடணும், அவ்வளோதான். இது ஃப்ளேம் கம்மி பண்ணால் விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி மிட்டாய் பதத்துக்கு வந்துடும். நானே ஒரு டைம் ஃபஸ்ட் பண்ணும்போது ரொம்ப வேகமாக பண்ணணும் அப்படின்னு ஃப்ளேம் அதிகமாக வச்சுட்டேன். அதனால ரொம்ப கொதிச்சு போய் கடைசிக்கு பால்கோவா பால் மிட்டாய் ஆகிப்போச்சு, பால்கோவா மிட்டாய் மாதிரி. அப்படியும் சில நேரம் நடக்கும். எல்லா நேரமும் எல்லா ஸ்வீட்டும் கரெக்டாக வராது இல்லையா. ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த வாட்டி அதை கரெக்டாக பண்ணிக்கலாம். இப்போ அதோடய கலர் மாறி வந்துருக்குது. திக்னஸ் இன்னும் திக்காக இருக்குது இருந்ததை விட. இன்னும் அதோடய கலர் கொஞ்சம் மாறி வரணும். பாத்திரம் அடி பிடிச்சி ஒட்டக்கூடாது. பால்கோவா ஒட்டி போச்சு அப்படின்னா கடைசிக்கு நம்மளுக்கு வெறும் பாத்திரம் தான் கிடைக்கும், பால்கோவா கிடைக்காது. இப்போ 1 லிட்டர் பாலுக்கு ரொம்ப அதிகமெல்லாம் வராது. ஒரு 1/4 கிலோ இந்த மாதிரிலாம் வராது. 100 கிராமுக்கு கொஞ்சம் கூட வரும் 1 லிட்டர் பால் போட்டோம் அப்படின்னா. ஆனால் சக்கரை 1 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் தான் சேர்க்கணும். அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப தித்திப்பாக இருக்கும், அது திங்க முடியாது, டேஸ்ட் நல்லா இருக்காது. இன்னும் அதை விட இனிப்பு கம்மியாக வேணும் அப்படிங்கிறவங்க கம்மியாக போட்டுக்கலாம். இதிலே இனிப்பு இல்லாமல் வெறும் கோவா மட்டும் செய்வாங்க. நம்ம சர்க்கரை பதிலாக சர்க்கரை இல்லாமல் அதில் சேர்த்துக்கணும், அவ்வளோதான்.
இது ரொம்ப நாளைக்கு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறையா பண்ணி வச்சிட்டிங்க, ஒரு 5 லிட்டர் பாலுக்கு மேலே ஊற்றி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு. நம்ம ஒரு வாட்டி வந்து கைவிடாமல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு இன்னும் லாங்காக வச்சுக்கலாம். அப்பப்போ கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா. இப்போ இந்த பால்கோவா வீடியோவை உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு தேவையான பால்கோவா வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்தில் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் அதை மாற்றி வச்சிடலாம். மாற்றி வச்சுட்டு ஒரு மணி நேரம் இல்லை அப்படின்னா 2 மணி நேரம் கழித்து அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணலாம். நம்மளுக்கு தேவையான பால்கோவா ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.